ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தவா கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே தவா கிரில் சிக்கன் செய்வது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தவா கிரில்லி சிக்கன் இப்போ நம்ம செய்ய போகிறீங்க. நம்ம 1 கிலோ கோழியெல்லாம் எடுத்து கட் பண்ணி லேயராக அது மாதிரி கூடெல்லாம் கிரில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு மசாலா தான் இப்போ போட போகிறீங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டுக்கிங்க. நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், இப்போ வந்து கரம் மசாலா போட்டுக்கிங்க. உங்களுக்கு கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போடுங்க, கசப்புத்தன்மை அதிகமாக வரும். லெமன் புளி போட்டுக்கிங்க. கருவேப்பிலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கிங்க, நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். சிக்கன் தவா ஃப்ரை நல்லா கிரில் பண்ணணும். அது மாதிரி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர், லெமனு, சால்ட்டு எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆயில் சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பின்னாடி சிக்கனில் வந்து நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா தனியாக ஊற விடுங்க. அப்போ தான் மசாலாக்குள்ளெல்லாம் சிக்கன் நல்லா ஏறும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை போட்டு நல்லா ஊற விடுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் மசாலா வந்து நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் கழிச்சிட்டு பின்னாடி வந்து நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணலாம். அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தவா கிரில்லி சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சுருந்தோம் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃப்ரை பண்ணி இருந்தால் எடுத்து வச்சுக்கிங்க. இல்லை உங்கள் வீட்டில் தோசைக்கல்ல இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன்.
சிக்கன் நல்லா ஓரளவுக்கு கிரில் ஆயிடுச்சு. திருப்பி இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணட்டும். நல்லா கிரில் ஆகட்டும் சிக்கனு. சிக்கன் நல்லா கிரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். தவா கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே பார்த்து இதே ஃபாலோ பண்ணி இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.